என்னடா மக்கள் மத்தியில வந்துட்டு இந்த பொண்ணு எப்படா வெளியில போகும், எப்படா இந்த பொண்ணுக்கு கைத்தட்டல் வருது, எப்படா இந்த பொண்ணுக்கு ஓட்டிங் எல்லாம் வந்துட்டு வருது, இவ்வளவு கேவலமா வந்து ஒண்ணுமே பண்ணாம இருக்க போது இவ்வளவு ஓட்டிங் வரும்போது எதிரா என்னடா நம்புறது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. உள்ளேயே வந்துட்டு நேத்து கூட தீபக் நைட் வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. அந்த கிளிப்ப கூட நம்ம பாத்திருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியில வீட்டை விட்டு வெளில வந்தவங்கலாம் காரி துப்பாத அளவுக்கு துப்பிட்டு கிடக்குறானுங்க. அண்ட் என்ன இப்போ வந்து அந்த ஒரு சௌந்தர்யா வந்துட்டு பயங்கரமான ஒரு மேட்டர் ஒண்ணு நடந்திருக்கு. அண்ட் அது வந்துட்டு என்னங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளீஸ் பண்ணிருங்க. அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியில வந்தாங்களா அந்த வீட்டை விட்டு வந்துட்டு நான் எவிக்ஷன் ஆகி வெளில வந்துட்டானுங்களா அவங்க எல்லாம் என்ன பண்றானுங்க, சௌந்தர்யா பத்தி எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் இல்ல, சௌந்தர்யா பத்தி எனக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு விருப்பம் இல்ல, அதெல்லாம் வந்துட்டு சௌந்தர்யா எல்லாம் என்ன எங்க நினைச்சிட்டு இருந்தேன், உள்ள இருக்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனா வெளியில வந்ததுக்கப்புறம் அதுகிட்ட டச்சே இருக்கக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிஆர் டீம் செட் பண்ணி வச்சிருந்தாங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்றானுங்க, ரொம்ப கண்டஸ்டன்ட்லாம் ரொம்ப கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால இவங்க வந்துட்டு அவனுங்க மேல பிஆர் டீம்ஸ்ல கோவப்படாம நம்ம சௌந்தர்யா மேல டைரக்டா தலைவி மேல கோவப்பட்டானுங்க. ஏன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அங்க தானே முடிச்சுடணும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு சௌந்தர்யா வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு யார் வந்துட்டு கண்டஸ்டன்ட்டுக்கு சமைச்சு தரணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் போல்ல வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதிகபட்சம் கிட்டத்தட்ட அக்காவுக்கு நிறைய பிஆர் டீம்ஸ் இருக்குதுல்ல, அதனால எங்க அக்காவுக்கு தானே ஓட்டு விழுவோம். அதனால சௌந்தர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஓட்டுகள்லாம் அதிகமா விழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால மாட்டிக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டிக்கிட்டாங்க. இதுல வந்து சரி நான் வந்து ஆடியன்ஸ் போல்ல கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கும் போது நான் ஜாக்லின் தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா போன வாரம் வந்து ஜாக்லின் வந்து கிண்டுன்னு வறுத்து எடுத்துறாங்க. பாவம் அந்த ஒரு ரெட் கார்பெட் போட்டு கிண்டு அது அழுவாத குறை, ஐயோ எனக்கு மக்கள் வந்துட்டு சீக்கிரம் வெளில அனுப்ப போறாங்க, மக்கள் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க, அப்படி இப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எனக்கு வந்து ஆதரவு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, யார் சமைச்சு தரணும்னு கேட்கும்போது சௌந்தர்யா வந்துட்டு எல்லாருமே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருப்பானுங்க, தற்கூறிங்களா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறதுனால ஓட்டு போட்டு விட்டுருப்பானுங்க. இங்க மாட்டிக்கிச்சு. அந்த மேல அந்த ஆடியன்ஸ் போர்ட்ல வந்து அந்த இதுல எழுதிருப்பாங்க கொஸ்டின், அதை படிக்காம ஐயோ எங்க அக்கா சௌந்தர்யா பேருக்கு போடு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு போட்டிருப்பானுங்க. அது விழுந்திருக்கும் கன்ஃபார்மா. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் விழுந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த மாதிரி தான் விழுந்திருக்கும். அதுல என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, மதிய உணவு யாரு சமைச்சு தரணும் அப்படிங்கிற அளவுக்கு கண்டஸ்டன்ட் எல்லாருமே யாரு சமைச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதுலதான் பெரிய ட்விஸ்டே. ஏன்னா அவங்களுக்கு சமைக்க தெரியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாரு ஹெல்ப் பண்ணக்கூடாது, யாரு பக்கத்துல போக கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, உட்காந்து வேடிக்கை வேணா பாக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து அவரு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து விட்டாரு. உட்காந்து கண்டஸ்டன்ட் எல்லாம் உட்காந்து பாருங்க, பாக்கலையா எந்திரிச்சு போயிருங்க, அவங்கள்ட்ட போயிட்டு பேச்சுவார்த்தையோ கட் பண்ணி தரதோ இந்த கின்றதோ எதுவுமே அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லிட்டாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா அவங்கதான் ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஷாக் ஆயிட்டானுங்க. அச்சோ இந்த பொண்ணு சமைச்சு தரா, அச்சோ போச்சுடா இன்னைக்கு மதியம் வந்துட்டு நான் விரதாண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே செம ஷாக்கிங்ல வந்துட்டு இருக்கானுங்க. அண்ட் இதான் வந்துட்டு இப்போ ஒரு லைவ்ல வந்துட்டு செம ஒரு ஃபன்னா வந்துட்டு போச்சு. அதோட மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்தா எனக்கே காண்டாயிருச்சு. என்னடாமா என்ன உனக்கு என்னமா பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு எனக்கே செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. அண்ட் இதை பத்தி உங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சௌந்தர்யா ஃபேன்ஸா இருந்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க.